வேணுங்க பச்சா நல்லா பச்சா சரி உன்னை ஒரு கணக்கு ஆகிட்டா கணக்கு தானே வெளிநாட்டுல படிச்சு வந்துக்கிறேன் உள்நாட்டு படிப்பா வெளிநாட்டு படிப்பா பார்க்கலாம் ஒருத்தர்கிட்ட நான் 1500 ரூபாய் கடை வாங்கிட்டேன் அந்த 1500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன் எனக்கு லாபம் வருமா அவங்க லாபம் வருமா யாருக்கும் லாபம் கிடையாது ஆனா எனக்கு 100 ரூபாய் நிக்கும் 100 ரூபாய் ஆமா அது எப்படி 1500 ரூபாய் வாங்குறேன் 1500 ரூபாய் குத்துறேன் ஆனா எனக்கு 100 ரூபாய் நிக்கும் அதான் எப்படி விளக்கம் அன்னைக்கு நான் சரக்கு அடிக்கிறேன் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன் எல்லாம் கேட்டு கத்துங்க நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க இப்போ அப்பா கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன் 1000 ரூபாய் போட்டு வாங்கிட்டேன் பத்தல உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன் அந்த 500 ரூபாய் மளிகை சாமான் 300 ரூபாய் வாங்கிட்டேன் 300 ரூபாய்க்கு மளிகை சாமான் மீதி எவ்வளவு இருக்குது 200 ரூபாய் இருக்குது சரி வாங்கின பாய் குத்துலாமே அவன் உங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் குத்திட்டேன் சரி உங்ககிட்ட 500 வாங்கினா 100 ரூபாய் கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு எவ்வளவு தரணும் உங்க அப்பாக்கு எவ்வளவு தரணும் எனக்கு 400 ரூபாய் தரணும் அப்பாக்கு எங்க அப்பாக்கு 900 ரூபாய் தரணும் ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு 1300 ரூபாய் ஆகுது நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன் 300 ரூபாய் அது சரி எவ்வளவு ஆகுது 1600 அந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு இல்ல பண்ணி கோபுரம் ஐயா நான் கரெக்டா சொல்றேன் நான் நாளைக்கு சரக்கு குட்டுனா இப்படி யூஸ் பண்ணி 100 ரூபாய் போய் சரக்கு அடிச்சு சொல்லு பாப்போம் கேட்டுங்க நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க உங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கி 1000 ரூபாய் அப்பாண்ட வாங்கிட்டப்பா அந்த 1000 ரூபாய் பத்தல சரி செலவு உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டேன் ஆமா அந்த 500 ரூபாய் மளிகை சாமான் 300 ரூபாய் 300 ரூபாய் மளிகை சாமான் மீதி எவ்வளவு இருக்குது 200 ரூபாய் இருக்குது இந்த 200 ரூபாவை பாய் குத்தலான்னு உங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா ஆமா 100 ரூபாய் குத்திட்டேன் 100 ரூபாய் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் குத்திட்டேன் எனக்கு கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு எவ்வளவு தரணும் உங்க அப்பா எவ்வளவு எனக்கு 400 ரூபாய் எங்க அப்பாக்கு 900 ரூபாய் தரணும் மொத்தம் சேரு 1300 ரூபாய் ஆகுது மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி ரூபாய் மளிகை சாமான் 1600 ஆகுது பச்சா 100 ரூபாய் எங்க வச்சு இதான் தமிழ்நாட்டு கணக்கு வெளிநாட்டு வாத்தியெல்லாம் கத்து கொடுக்க முடியாது தமிழ்நாட்டு வாத்தியா தான் கத்து கொடுப்பான் எவ்வளவு வாங்கினா எவ்வளவு ஏமாத்தினா எவ்வளவு நிக்குன்னு எங்களுக்கு தெரியும் சரிதா ஆனா உனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் உண்டு இந்த கோபுரம் ஓடி வா மரத்துல 100 குருவிக்குது மரத்துல 100 குருவி அமர்ந்திருக்கு குருவிகாரன் மரத்தடியில ஒரு குருவி சுட்டான் மீதி எத்தனை குருவி இருக்கும் எங்க இருக்கும் எல்லா குருவி ஓடிடும் ஏன் ஓடும் ஆமா குருவி வரக்கிற சுடுறான்ல என்ன சொல்றான் ஒரு குருவி சுடுறான் அதான் என்ன சொல்றான் துப்பாக்கில சுடுறான் நான் சொன்னேன் நான் துப்பாக்கில சுட்டான்னு சொன்னா சொல்லல வேற எல்லாம் சுடுவான் கிடையாது ஆனா இவன் சுட்டான் 100 குருவி அங்கே இருக்குது ஆனா என்ன சுட்டான்னு கேளு அவன் குருவி பிடிச்சின்னு வந்து தோலை வச்சுட்டு கீழே நெருப்பு போட்டு அது எப்படி ஓடும் ஆமா அதுதான் சொன்னேன் சரி பரவாயில்ல உன் வைக்கே வர குருவிக்காரன் மரத்தால இருந்து துப்பாக்கில ஒரு குருவி சுட்டான் மீதி எத்தனை குருவி இருக்கும் எது வரைக்கும் அது ஓடிடும் இல்ல ஆனா ஒரு குருவி மட்டும் உட்காந்து பாத்துங்குது அப்ப செத்து போயிருக்கு கிடையாது உயிரோட உட்காந்து திரும்பி பாத்துங்குது உயிரோட உட்காந்து பாக்குது ஆமா ஆனா இவன் சுட்டாலும் போல அது எப்படி அது காது கேட்காது என்னங்க ஒரு கேள்வி கூட சரியா பரவாயில்ல விடு ஓடிவா வேலைக்கார ஒரு வாட்டி போய் வா போ அப்படியா
நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ பெத்த பொண்ணு மாதிரி தான் நான் இருக்கிறேன். நான் இல்லை உன் அம்மா பார்த்தா ஏதோ என்னால முடியல. நேற்று தான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கூப்பிட்டு மாட்டீங்க ஆட்டத்துக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்தா நான் கோயில் பண்ணிச்சேன்னா அதெல்லாம் இல்லை, ஒரு ஆப்ரேஷன். ஆப்ரேஷனா எடுத்துட்டாங்க காலுக்குள்ள. மரியாதையா பேசுங்க. சரி விட்டு நல்லது தானே. நல்லதுதான். ஆமாம் ஏதோ உங்க மேல சிவனை தூக்கி வச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ பார்வதியா மாறிட்டீங்க. ஏதோ உங்க மேல சாஞ்சு குடிக்கிட்டு யாரெல்லாம் பிடிச்சா என்ன பண்ண சொல்றேன். இங்கெல்லாம் பிடிக்கல இல்ல, அங்கெல்லாம் வைக்குது எனக்கு. பிடிச்சிட்டு ஏதோ சொல்லி வாங்கிக்க கை கொடு. காப்பு கட்டிங்கிறியா அதான் ரொம்ப அடக்கமாக கை கொடு. அப்படி வேற யாரும் இல்ல, சித்தப்பா தான். உங்க சித்தப்பாவா? அப்போ தேவையில்லை விடு. ஏதோ உங்க மேல சாஞ்சேன். நீங்க கை வைக்கிறீங்க. கை வச்சுட்டு என்ன சொன்னீங்க காதுல? கல்லாட்டுங்குது என்ன ஏன் இருக்குதான் சொல்ல முடியும். எது கல்லாட்டு இருக்குது? நான் வச்சுதான். அப்பா நான் அடுத்த எழுதி என்னுடைய மனசு கல்லாட்டு. என்ன செங்கல்லாம் கரிங்கல்லாம் பாடங்கள டே டே என்ன டேட்டா என்ன டேட்டா உங்க அம்மால யாரு டேட்டா அம்மால பத்தி பேச அம்மால என்ன ஒயர்மாக இருந்து பாக்குறியா? அம்மால நான் நெட்டின்னு வரேன். நான் நெட்டுனால தான் தாங்க மாட்டேன். மூட்டை போ ஏற்றாமல் இருக்குது எடுத்துன்னு போ. ஆனா ஒன்னான்றேன் வாய் அடக்கி பேசுங்க. வாய் அடிச்சு எப்படி பேச முடியும்? அவர் வந்து சரி விடு, அவரு ஒரு செத்துப்பா அவரு பாடி பாடி அடுத்ததுயா
ஆடல் பாடல் அம்மா திரும்ப வெளிக்காட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகட்டும். நீ ஆடு. இங்கே மேடை பாதாளத்தில் இறங்கிக் கொண்டிருப்பதனால் நீங்கள் அனைவரும் வந்து கொஞ்சம் தூக்கி விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் வருவது கொஞ்சம் குண்டாக இருக்கும், உள்ள போய்விடும் இன்னும். அதனால் சொல்கிறேன், பார்த்து செய்யுங்க. சாமி வர வந்துங்குது, இதான் நல்ல டைம், கொஞ்சம் செய்யுங்க. மேடை அமைப்பாளர் எங்கிருந்தாலும் இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உள்ள போய்க்குதாப்பா. எழுத்துக்களை படித்து வர உரைக்கிறோம். நான் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆகையால் தந்தை சொல்லை கேட்டு உனக்கு உறுதுணையாக அவனை அழைத்து ஆளுக்கு ஒரு திசையாக சென்று யார் எங்கு சென்றாலும் கல்வெட்டு அருகே வந்து விட வேண்டும். எனக்கு துணையாக அப்பா 2 பேர் தான் போக சொன்னாரு. அவரை மட்டும் முன்னாள் சினியா எதற்காக தெரியுமா? புரியல. என் ஆசை காதலை, அந்தரங்க காதலை விமலா இருக்கிறாள். விமலாவை சந்தித்து பிறகு பல்லவன் என்ன சொல்ல வரணும் எனக்கு தெரியுது. என்ன நம்ம போய் வந்து 1 மாசம் ஆகுமோ 2 மாசம் ஆகுமோ, அதுக்காட்ட லவரை பார்த்துட்டு போலான்னு பாக்குறேன். அவ்வளவுதானே. பார்த்து போற சந்தித்து